வெல்கம் டு nithyaschannel. இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பல்காக 1.5 கிலோ அரிசியில் சாம்பார் சாதம் சூப்பராக தயாராக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக ஒரு பெரிய டபராவை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான உடனே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் ஒரு 100 ml நெய்யும் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் சூடான உடனே தாளிக்கிறதுக்கு கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகும் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா ஒரு 5-6. காஞ்ச மிளகா நல்லா செவந்த உடனே 1/2 கிலோ வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துருக்கேன். இதில் இப்போது வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தீயக்கூடாது. இப்போது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெண்டைக்காய் வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால நான் இப்போவே தக்காளி கூடயே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுறேன். வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மித்த காய்கறியெல்லாம் 1 by 1 நம்ம சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா காய்கறியும் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் 4 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் கேரட், ரேடிஷ், அப்புறம் சவ் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்க போகும்போது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசமாக இருக்கும். வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காவை சேர்க்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைனா கருத்துரும் அது. பாருங்கள், இப்போ சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இது சவ் இது 2 சவ்வை இந்த மாதிரி கட் பண்ணி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ரேடிஷ், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணது, க்ளீன் பண்ணி கட் பண்ணது எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நம்ம இதை காய்கறியை வேக வைப்போம். ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் பொடி ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களே வீட்டில் தயார் பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி. இது குழம்பு மிளகாய் தூள். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கலருக்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரம் அவ்வளவா இருக்காது. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன்.
அடுத்து மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் இல்லை தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வேக வைப்போம். ஃபஸ்ட்டு காய்கறிலாம் ஃபஸ்ட்டு வேகட்டும். வேகிறதுக்காக நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வேக வைப்போம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். காய்கறியில் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாதம் பருப்பு அதெல்லாம் நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு குக்கர்லேயே வேக வச்சுட்டேன். இது 1.5 கிலோ அரிசி. 1க்கு 2 ஊற்றுவோம். ஆனால் சாம்பார் சாதத்துக்காக 1க்கு 3 தண்ணி வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தலை இருக்கணும். பருப்பு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ பருப்பு, அதையும் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கொதி வருது. இந்த டைமில் நம்ம பருப்பு அதில் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்தும் செய்யலாம், ஆனால் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா குழஞ்சி இருக்குது பருப்பு. அடுத்து நம்ம குக்கரில் வச்ச சாதத்தையும் சும்மா லைட்டாக குழச்சிட்டு அதையும் சேர்த்துடலாம். இந்த சாதம் வந்து ரொம்ப முன்னாடியே வச்சிட்டோன்னா கட்டி கட்டி ஆகிடும். பேரலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதுவும் தலதலன்னு இருக்கும். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே வச்சுட்டு எடுத்து கட்டியாகிடும். அப்புறம் அந்த தண்ணியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பேரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வந்து 1க்கு 3 தண்ணி வச்சு நல்லா குழன்னு வேக வச்சு எடுத்துருக்குது. இது 1.5 கிலோ அரிசியும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். சாம்பார் சாதம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நார்மலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாதத்தில் அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கி சாம்பார் சாதம் நல்லா டேஸ்டியாக வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சு வருது. நல்ல வாசனையாகவும் ரொம்ப தலதலன்னு சாம்பார் சாதம் சூப்பராக ரெடியாக இருக்குது. மேலே வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்ம சாம்பார் சாதம் தாளிக்கும் போதே எண்ணெயிலையும் நெய்லையும் தாளிச்சிருக்கோம். இப்போ பரிமாறும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டாலும் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பல்காக செய்யும் போது நம்ம தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பரான சாம்பார் சாதம் தயாராகிட்டே இருக்குது. சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக செய்யும் போது குக்கர்லேயே கூட தாளித்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.